இந்த பிக் பாஸ்ல இருக்கிற கேங்கு சுத்தமாகவே டிசிப்ளின் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெளியில் அவன் எப்படி ஜெயிப்பான்னு நினைக்கிறான், அவன்லாம் ஜெயிக்கவே மாட்டான். இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தலையவே தூக்கிட்டானுங்க. இவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிரை. அவளுக்கு சுத்தமாகவே டிசிப்ளின் கிடையாது. அவளை பாருங்களேன், ஒன்று நம்ம சொன்னோன்னா அது ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாள். நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்களேன். அதுக்கு திவாகர் சொல்கிறாரு, எத்தனை நாள் அவங்க இருக்க முடியும் சொல்லு, சரி எத்தனை நாள் காப்பாற்றிட்டு இருக்க முடியும் சொல்லு. ஒரு நாள் அவன் வந்துட்டு அவனுமே சரி பாட்டு பாடிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் போக வேண்டியதான். இவளும் வெளியில் போக வேண்டியது தான். என்ன கூட சொல்கிறானுங்க பாரு, நான் வந்து உன் பேச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் உன்கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. இவனுங்க வாயில் வச்சுக்கிட்டு எதுக்கு நான் இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கணும். இவனுங்களுக்குள்ளே முகத்துக்கிறையே கிழிச்சிப்பானுங்க. என்ன தூக்கினானுங்கள கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே துஷாரை தூக்கிட்டானுங்க. ஸோ துஷாருக்கு இதுக்கு மேலே இன்னுமே தேவைதான். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா கனி மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருக்கா. என்னவோ இவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி, நமக்கு தான் எதுவும் தெரிகிற மாதிரி அவளுமே பேசிகிட்டு இருக்கா. இப்போதைக்கு இந்த ஷோ எப்படி போகும்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நாமினேஷனில் இருக்கேன், நீங்களும் நாமினேஷனில் இருக்கீங்க. அதுக்கு திவாகர் சொல்கிறாரு, எனக்கு கவலையே கிடையாது. ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் போகிறேன்னா நான் சந்தோஷமாக தான் போவேன். இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருந்தோமா, ஏதாவது பண்ணோமான்ட்டு போகணும். மக்களுக்கு என்ன தெரியும், மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உண்மையாக விளையாடுறோனுங்க. ஆனால் அவனுங்க உண்மையாக கிடையவே கிடையாது. இவனுங்களுக்குள்ளே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க. அந்த கேங்குள்ளேயே இவனுங்களே குத்திக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்மளை குத்துறானுங்க. என்னவோ இவனுங்கெல்லாம் வந்து நல்லவங்க மாதிரியும், நம்ம ஏதோ வில்லி மாதிரியும் இவன் வந்து காட்டுறதே சரி கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சபரி, அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்போன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் கலையும் வந்து இவங்களோட வந்து சேர்ந்துக்கிறாரு. கலையும் என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாரு உன்னை, நீ வந்து சிரிப்பை அடக்கிட்டே இருந்தேன். அவனுங்களை தூக்குனதுக்கப்புறம் என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லிவிட்டு டிசிப்ளின் சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லுவானுங்க சொல்லிட்டு நானும் வாயை மூடிக்கிட்டேன். என்னதான் அந்த தலைவனை வந்து கிழிச்சான், அவன் ஒன்றுமே பண்ணலை. ஏதாவது நானாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருப்பேன். நாட்டுப்புற கலை இல்லைன்னா வந்துட்டு யோகா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருப்பேன். வினோத் கூப்பிட்டு அதுக்கப்புறம் துஷார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு, நீ கவலைப்படாத, ஏன்னா 8 கோடியில் உன்னை 20 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு மறுபடியும் வரும், வரும்போது நீ கரெக்டாக பண்ணு அப்படின்றாரு. ஸோ துஷார் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஸார்டர் இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கவனிக்கிறாரு, கொஞ்சம் நேரம் அப்புறம் பிளாக் அவுட் ஆயிடுறாரு. ஸோ மேபி அதனால் கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். எல்லாரையும் கேங்குன்னு சொல்கிறவங்க இப்போ இவங்க 3 பேர் ஒரு கேங்காக இருக்காங்க. அந்த கேங்குக்கு பேர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ்நாடு சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.